நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை, காக்கும் சட்டையாகிய காக்கு சட்டை அணிந்திருக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத இருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழாக்குழு நடக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் ஆகுது. ஆமா, பத்தி அவங்க நாளா வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லைனா சொல்லிட்டாங்க, தம்பி டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு 3 முடிச்சாலே எல்லாம் காலைகளுக்கு பந்தே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சரியான இடத்துக்கு நீங்க எல்லாரும் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதனால டக்குன்னு எல்லாரும் சரியான இடத்துக்கு விட்டுருவோம். கண்டிப்பா இதே மாதிரி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தில் வெள்ளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறது. ஆமா ஆமா, உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். விடிய மாதிரி அமைதியாக இருந்து நாடகத்தில் வெளியிருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன். வரவேற்று கூட மத்த வேலையா பாப்பா? Thank you.
ஆடியில பொங்க வச்சா ஆயிரம் பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாரு சிங்கார அம்மனுக்கு சிறையும் அடம் பிடித்தா அம்மனை சிறந்தாரே அடியே நடுத்தர நம்ம கண்டு சச்சுதடி அடியே நடுத்தர நம்ம கண்டு சச்சுதடி அடியே நடுத்தர நம்ம கண்டு சச்சுதடி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வைரிவயல் அருள்மிகு ஸ்ரீ வீர முனியாண்டவர் கோவில் 82ஆம் ஆண்டு சந்திரகாப்பு உற்சவம் மற்றும் மாட்டு வண்டி குதிரை வண்டி ஏழுகை பந்தயத்தை முன்னிட்டு 2 நாடகங்கள் நடைபெறும். அனைவரும் காண வருக. சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2022 செவ்வாய்க்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமன் வழி வெள்ளம் கலைஞர்கள் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளவர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்கோட்டன் அவர்கள். இவர்களுடைய வேடம் திருத்தராக நடிக்க காத்துள்ளார்கள். குயிலின் கொள்ளவியம் என்னும் இந்திரா தேவி அவர்கள் இவர்களுடைய வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அவர்கள் இவர்களுடைய நாடோட கழகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார்கள். அரண்மனை கலையரசு மாவடிக்கோட்டையை சேர்ந்த எம் கே ரத்னப்பா அவர்கள் இவர்களுடைய அரண்மனை மண்பின் பாட்டு நல்ல பாட்டு ஆசிக்கிற விதங்கள் வேணும்ல. வேற வேலை செய்யணும். வேற வேலை செய்யறது ஒரு வேலை பண்ண முடியாது தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் செவுத்துல ஆணி அடிச்சுக்கிட்டு நம்ம தலையில அடிச்சா ரத்தம் ஒருத்தர் முன்னே செவுத்துல அடிச்சா நல்ல வேலை செவுத்துல அடிச்சுக்கிட்டாங்களோ சுத்தி வந்து கட்ட வரல பட்டுருச்சு. பட்டா ரத்தம் பொழு பொழு ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு போனா சின்னதா ஒரு கட்டு போட்டு நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாப்ல. சரி எங்க போனா அது காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியா இது தெரியாம நம்ம உள்ள போயிட்டு உள்ள போனோன்னு நரசமா என்ன பண்ணுச்சு ஓ இஷ்டத்துக்கு கட்டு போட்டு விட முடியாது. எங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சட்டையை கட்டுற
கட்ட சொல்லி இந்த காய்ச்சல் அடிக்குதா இல்லையா தெர்மாமீட்டர் ஒன்று வாயில சொல்லி ஆமா அதை ஒன்று வாயில சொல்லி விட்டு முதல்ல உள்ள போய் லைன்ல உட்காரு அப்படின்னா அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிக்கிட்டு குரங்கு குட்டி மேலே உட்காந்துருக்காங்கயா நம்ம 41 ஆளா உட்காந்துட்டேன் 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துருப்பேன் போல இருக்கு வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு வாயில இருக்க பிடிங்கிட்டு பக்கத்துல இருக்க அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கேன் ஏன்னா இயற்கை பயில 7வது ஆஸ்பத்திரி விரல் அடிபட்டதுக்கு எதுக்குடா சட்டையெல்லாம் கலந்து சொல்லி வாயில தெர்மாமீட்டர்லாம் சொல்லி உட்கார வச்சிருக்காங்க சின்னதா ஒரு கட்டு போட்டு விட்டாங்கன்னா சரியா போயிருமேலான் இருக்கேன் அதை பார்த்து என் பக்கத்துல இருந்தவன் ஏன்னா முண்டே நீனாச்சு விரல் அடிபட்டதுக்கு வந்தவன் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த தபாலை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்டா அது எண்ணெயை சட்டையை கட்டி போய் வாயில சொல்லி உட்கார வச்சிருக்காங்கடா எண்ணெயை விடு அங்க ஒரு 5வது உட்காந்துருக்கான் பாரு அவன் எல்லாம் கக்கூசு ரூபா அடப்படுக்க வந்தாலு அந்த ஆள் வாயில அடைச்சு உட்கார வச்சிருக்காங்க எவன் உள்ள ஒரு ஆள் சட்டையை கட்டுறான்னு சொல்லி வாயில சொல்லிடுவாங்க இருக்கு போறதான் போறீங்க நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து போங்க நல்ல மருத்துவமனைகள் நிறைய இருக்கு நல்ல டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி காசு கொடுக்குற ஆஸ்பத்திரி நிறைய இருக்குது நான் போய் சிக்கனே பாருங்க ஆனா எனக்கு கல்லு பிரச்சனை மூத்திரம் வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு டாக்டர் சொன்னா தம்பி நீ போய் இந்த யூரின் டெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னாரு எதுக்கு நான் கேட்டேன் கல்லு எத்தனை கிராம்ல இருக்குன்னு பாக்கணும் அப்படி என்ன போறாரு மோதிரம் செஞ்சு போட்டிக்கலாம் போல இருக்கு பெரிய வயிற கல்லு மாத்திரை கொடுத்தா கரைஞ்சு அது வாங்கி வர போதியா அப்படியே காசு கொடுக்க ஆசைப்படுக்கான்னு சொல்லி கிளம்பிட்டேன் அந்த நேரம் பார்த்து நம்ம தம்பி முத்துராஜுக்கு வேற முடியல என்ன பண்ணுச்சு சரியான காய்ச்சல் இப்ப வர காய்ச்சல் என்ன காய்ச்சல் கண்டுபிடிக்க முடியல டாக்டர் அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு அவளுக்கு 2 பேரும் கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு முதல்ல அவளைதான் போய் எடுக்க சொன்னேன் குளிர் காய்ச்சல் நடக்கிற போய் எடுறான்னு ஆளு கொஞ்சம் புண்டா இருக்கிறதுனால சரியா நரம்பு தெரியாது நரம்பு தெரியாட்டி நரசமா என்ன பண்ணுவாங்க கருப்பு கலர்ல பெல்ட்டை போட்டுக்கணும் இறுக்கி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு முறுக்கி பிடிச்சுக்கணும் சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு நரம்பு தெரியற வரைக்கும் சக்குன்னு அடிச்சு விட்டு உள்ள ஊசி எப்படி குடஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் ரத்த டெஸ்ட் எடுக்க போனவனுக்கு அந்த நிலைமை நரம்பு தெரியல ரத்த வரலன்னு பிடிச்சி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு நம்ம வேற மூத்தர டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம் இது வேற டெஸ்ட் எடுக்க மூத்தர வராட்டி லூசு முட்டை பெல்ட்டை போட்டுக்கணும் இறுக்கி அது வந்து பிடிச்சி சட்டுன்னு அடிச்சு விட்டுச்சுன்னு அது குடல் குண்டாடி எல்லாம் வெளில வந்துடும்டா சாமி நம்மளும் சாமி அதனால சொல்றேன் நல்ல ஆஸ்பத்திரியா போங்க நல்ல டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போய் பாருங்க இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில வாசல் எழுதி வச்சிருக்காங்க என்னென்ன பணத்தோட வாங்க பணத்தோட போங்க பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு ஆடி ஆப்பார் அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில எழுதி வச்சிருக்காங்க என்னென்ன ஆபரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் மத்த செலவெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் எதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணாலும் அடக்கமாயிரும் அப்புறம் என்னத்த டாக்டரு கீழே ஆஸ்பத்திரி வச்சிருந்திருப்பாரு இருக்கு ஆஸ்பத்திரியை மேல வச்சுட்டாரு மாத்தி மேல வச்சுட்டாரு கவரிங் கடை கீழே இருக்குன்னா கல்யாண கவரிங் கடை மேலே மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதுவோம்ல கீழே இருந்த மளிகை கடை மேலே மாற்றப்பட்டுள்ளது எழுதுவோம்ல அவர் எப்படி எழுதி வச்சிருந்தாரு எப்படி டாக்டர் பேர் கோயில்தா சரி நல்ல பேர் தான் டாக்டர் கோயில்தா மேலே போகும் வழி கோயில்தா மேல போகும் வழி டாக்டர் கோயில்தா போனா மேலே போகும் வழி போயிட வேண்டியது ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியல டாக்டர்கள் நிறையவே இருக்காங்க நம்ம கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை கூட பத்தி கவலைப்படலை பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ டாக்டர்கள் கஷ்டப்பட்டாங்க அவர்களுக்கு நன்றி துப்புரவு பணியாளர்களுக்கு நன்றி நம்ம எல்லாம் காப்பாற்றுறாங்களே நர்சம்மா அவங்களுக்கு நான் வீட்டுக்கே போகவே இல்லையா 1 வாரம் 10 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து நம்மள எல்லாம் நிறைய பேர் காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி நல்ல மருத்துவர்கள் டாக்டர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்குமே நன்றி எல்லா ஆஸ்பத்திரியும் நம்ம சொல்லக்கூடாது எல்லா டாக்டரை பத்தி தப்பா பேசக்கூடாது எல்லா நர்ஸையை பத்தி தப்பா பேசக்கூடாது அந்த மாதிரி நடந்துக்கிறவங்களை சொல்றேன் தவறா நினைச்சுக்காதீங்க மிருதங்கத்வான் கோடேடி குமரன் அன்பிற்கு மாசத்துல மாதிரியே அன்பு தம்பி ஆவணை அவர்களை சேர்ந்து முத்துராஜ் அவர்கள் இவருக்கு வெளியில மிருதங்க மண்டோலை
நாடக அமைப்பாளர் அருமையண்ணா பாலா அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு கவிராஜ் அவர்கள் அழைக்கிறார்கள். பாலா அண்ணன் இருந்தாலும் கொஞ்சம் விரைவாக நாடக மேடைக்கு வருமாறு கவிராஜ் அழைக்கிறார். அருமையான பக்கமேளங்கள் அன்பர்களுக்கு பலமான நன்றி. அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு நல்ல தெளிவாக வீண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்குதல் செய்து சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி பரிசு கொண்டிருக்கும் எங்களது ஜீவா சவுண்ட் சர்வீஸ் அறந்தாங்கி ஜீவா 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 நன்றி. அருமையான ஒளிபெருக்கி அடுத்தபடியாக இங்கே மிகத்திறமையை சீரமைத்த ஸ்ரீ காளி சர்வீஸ் கம்பெனி உரிமையாளர் எல் கவிராஜ் வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அவர்களுக்கு பலமான நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுக்களுக்கு நன்றி. நல்ல சாப்பாடு ஏற்பாடு கலைஞர்களுக்கு நல்ல திருப்தியா பொறுமையா சாப்பிட்டு போன டிஃபன் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நல்ல முறையில் வரவேற்கிறதுங்க நல்லா சாப்பிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த ஏன் ஒரு மட்டும் தனியா சொல்ற? 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு வந்தாப்புல இல்ல. அதுவும் புதுக்கோட்டையில இருந்து அறந்தாங்க வர்ற கூட எவ்வளவு சிரமம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆமா, எத்தனை வேகத்தடை அதேப்பா 33 வேகத்தடை இருக்கு. கட்டுமாவடி பக்கம் நாடகம் போன வாரம் நடிகர்கள் மட்டும் 5 பேர் வந்தோம். சரி, பக்கமேல கிடையாது, பக்கமேல மதுரையில இருந்து வந்துட்டாங்க. அவங்க ஒரு காரணம் வந்தாங்க, நாங்க இங்க இருந்து ஒரு காரணம் கிளம்பிட்டோம். சரி, டிரைவர் புதுசு அதெல்லாம் இந்த ரூட்ல வந்ததுல போல இருக்கு. சரி, தவேர கார்ல எங்களை ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டாங்க வண்டி நம்ம தான் வேகத்தடையும் போட்டிருப்பாங்க. ஆமா, வேகத்தடை மாதிரி கோடு போட்டு வச்சிருப்பாங்க. வண்டி நல்லா வேகமா வந்து கை குறிச்சிட்டு வந்து திரும்பிச்சுல. ஆமா, கை குறிச்சி வந்து இந்த ஸ்கூல் பக்கத்துல வந்தோட வரிசையா ஆஹா வேகத்தடை அடிச்சா பாரு. ஆனா அது வேகத்தடை இல்ல, வேகத்தடை மாதிரி கோடு போட்டு வச்சிருப்பாங்களா, எச்சரிக்கை கோடு. அதை வேகத்தடை நினைச்சு போட்டா பாரு பிரேக் எல்லாம் சட கீழே என்ன எப்படி ஓட்டுறாங்க. சாரி தம்பி கோச்சுக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் கிளப்பு போயிருந்தா கொலாப்பட்டி அங்க உண்மையான வேகத்தடை இருந்துச்சு. நம்மால் என்ன பண்ணாப்ல, சரி கோடுதான் போட்டு வச்சிருக்காங்க கொடுத்து தூக்குனா மாதிரி மட்டும் கொடுத்து தூக்குனா நானும் போய் விழுந்துட்டேன். டான்ஸ் மடியில விழுந்து அக்கா நல்லா இருக்கியா எங்கேயா வாய வச்சு அக்கா எங்க உடைய வாய வச்சு அக்காவை பாக்குறேன். நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டியா? அப்ப சாரிக்கா கோச்சுக்காதீங்க அப்படிங்கிறாப்ல. ஆனா அந்த விஷயம் இல்லாம பொறுமையா கூட்டிட்டு வந்தாப்புல அன்பு தம்பி அஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியான வணக்கம். இந்த வண்டி ஓட்டுறவங்க கவனமா ஓட்டுங்க. இந்த 2 வீலர் ஓட்டுறீங்கல்ல, இந்த வீலிங் பண்றேன் சாகசம் பண்றேன் அதெல்லாம் எங்கேயாவது போய் தனியா பண்ணு சாமி. நல்லா தனியா பண்ணு. புளிய மரத்துல கொண்டு போய் முட்டு நீசா நீ போ. அதை பத்தி பிரச்சனை ஓரமா உட்காந்து வெளியே இருந்தவங்க என்னடா பாவம் பண்ண. ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை? இங்க பொம்பளை பிள்ளையில பார்த்தோன்னே காலையில விடிய காலையில நாடகம் முடிஞ்சு நாங்க நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த பிள்ளையில எங்க பிள்ளைங்க சுடிதார போட்டு நடந்து வரணும். பொம்பளை பிள்ளையில பார்த்தோன்னே வீலிங் பண்ற முன்னாடி அப்படி தூக்குறாங்க. தூக்குற வாக்குல ஓரமா உட்காந்து வெளியே இருந்துட்டு இருந்தேன். அப்படியே மேல கொஞ்சம் விட்டுச்சு. அப்படியே பியா செத்துட்டாங்க. அதே என்னடா பாவம் பண்ண. அதானே ஒரு வாரம் கழிச்சு இந்த வீலிங் பண்ணவன போய் பாக்குறேன். அவன் எப்படி தெரியுமா நடக்கிறேன்? எப்படி இப்ப இது வீலிங்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த உடம்பு இயற்கை இறைவன் கொடுத்தது. 2 வீலர்ல ஏதாவது உடஞ்சு வச்சுனா
கடையில போய் வாங்கிக்கலாம். நம்ம கை உடஞ்சு வச்சா கையில கடையில போய் வாங்க முடியுமா? அதோடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தெரியுங்களா? என்னது? 2 வீலர் வேகமா ஓட்டி சென்னையில 3 வயசு கை குழந்தைய அம்மா கூட்டிட்டு வந்திருக்கு. 2 பேர் தண்ணியை போட்டு நீங்க போனவங்க கொண்டு இடிச்சு அந்த சின்ன பிள்ளை 3 வயசு சின்ன பிள்ளை செத்து போச்சு. இவன் செத்துனால நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த குழந்தை இல்லையா பாவம் பண்ணிச்சு. அதனால தயவு செய்து வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கவனமா ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அடுத்தவங்க இடையூறு கொடுக்காம நீ என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் செய்ய, சந்தோஷமா இரு. அடுத்தவங்களுக்கு இடையூறு மட்டும் கொடுக்காது. ஆமா. அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்னது? பொம்பளை பேர் சொல்லிடணும்ல. இந்திய நாடகத்துறைகள் முதல் முறையாக என்னது வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆகிய எந்த மாசம்? ஜனவரி மாசம். என்ன கிழமை? வியாழக்கிழமை. மணிக்கு இதுதான் எனக்கு குழப்பம். வேற உனக்கு அதோட என்ன வேலை? வேற வேலையே இல்லை. ஆமா, வயசுக்கு வந்துச்சா வரான்னு நம்ம கேட்கறதா வேலையா? அன்பிற்கு பாசத்திற்கு முறைய உங்களுக்கு பிள்ளை சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி பெற கொண்டிரும் எஸ் சிவகாமி அவர்கள் ஏனாது தெரியலே. முத்துராஜ் வீடு கட்டுறேன். என்னடா சுத்தி சுத்தி வருது? எனக்கு சொன்ன சாதகக்காரரு தம்பி 2022 உனக்கு கும்பராசி டாப்ல இருக்கும்ல. எப்படி இருக்கு? டாப்பா இருக்கு. டாப் கலண்டர் போல இருக்கு. எப்ப பாத்தியாரு? அதான் பாரு. நல்ல வேலை வள்ளிரமணத்தின் ஆர்ச்சந்திரா மாத்த தெரிஞ்ச நல்ல வேலை கொண்டு வந்த கள்ளப்புறம் மூஞ்சில விட்டு கரண்ட் அடிபட்டு ரொம்ப சேர்த்து தானே உட்கார வச்சு நம்ம அப்பா மகனே அப்பா அம்மா ஒப்பாரு வச்சு நம்ம ஆர்ச்சந்திரா மாத்த நாடகத்தை மூடி கிடையாது. அதனால தெரிஞ்ச நீ அந்த பொருட்களா என்ன சாப்பி எப்படி பண்ணுவீங்க? அதே அப்பா நம்மளுக்கு வந்து அதான் சொன்னேன். என்னது? நீ போறதுக்கு முன்னாடி கிரகம் உனக்கு முன்னாடி போய் நிற்கும்ல. ஜாதகம் சத்தியமா சொல்றேன், ஜாதகம் எல்லாருக்கும் சாதகமா இருக்காது. ஒரு சில பேருக்கு சுத்தமா சாதகமா மாறிடும். அதனால தயவு செய்து கவனமா இருக்க, பத்திரமா இருக்கப்பா. நம்மளுக்கு அடுத்த பேச்சு சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு அமைப்பு நாடக அமைப்பாளர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய வி பாலா வைரவேல், எல் கவிராஜ் ராஜ நடிகர் வீரமங்கலத்தை சேர்ந்த அருமை சித்தப்பு எல் கவிராஜ் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் எல்லா நாடகத்தையும் சிறும் சிறப்பாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞரை கொண்டும் அமைத்து கொடுப்பார்கள் என்று தெரிந்து நாளை இரவு இதே மேடையில் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2021 புதன்கிழமை அன்று ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் நடைபெறும். மதுரையைச் சேர்ந்த எம் கே வல்லரசு அவர்கள் பேரனாகவும், கவிதா ஸ்ரீ அவர்கள் வள்ளியாகவும், ஜெயபார்த்திபன் அவர்கள் நாதராகவும், ஆனந்தகுமார் அவர்கள் பப்பனாகவும், பவதாரி அவர்கள் டான்ஸாகவும், செந்தில் முருகன் அவர்கள் அருமணியமாகவும், DS சிவா அவர்கள் மிருதகமாகவும், வேளாங்கண்ணி அவர்கள் ஆளுநராகவும், ஐயனார் அவர்கள் சீன் தளமாக நடிக்க உள்ளனர். அனைவரும் வந்து இந்த நாடகங்களை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒளிவலை அமைப்பு ஜீவா சரஸ்வதி சரணாங்கி, சீன் அமைப்பு ஸ்ரீ காளீஸ்வரி சிங்ஸ் வீரமங்கலம், உரிமையாளர் JMK பிரதர்ஸ். அன்புள்ளவர்களும் நன்றி, நன்றிகளது வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு வைரவயல் வல்லம்பர் சமுதாயம் அன்புள்ளங்கள் சார்பாக வருக வருக என அனைவரையும் வரவேற்கின்றனர். நன்றி. முடிக்க போயிட்டு பொம்பளை மக்கள் பார்ப்போம். நம்ம என்னைக்கு தனியாக பேசினா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. பொம்பளை புள்ளையோடு எல்லாத்தையும் நம்மளுக்கு வேலையாகும். ஆமா, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தக்க சொல்லுது. ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னது? நாடாமாக்க வந்திருக்கோங்க, வீட்டை நல்லா பூட்டிட்டு வந்தோமான்னு பாருங்க. 2 வீலரை பத்திரமா பாத்துக்கங்க. எப்படி? 2 வீலர்ல பெட்ரோல் இருக்கான்னு போய் பாத்துக்கங்க. வண்டி விலையோட பெட்ரோல் விலை தான் அதிகமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நாங்க விளையாட்டுக்கு சொல்ல, அடிக்கடி உங்க வண்டியை போய் பாத்துக்கங்க. கூட்டம் நிறைய இருக்கு. ஊரு கண்ணியமான ஊரு, கட்டுப்பாடான ஊரு. நீங்க தொலைச்சுட்டு வைரவேல் நாடகத்துக்கு வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க கவனமா இருங்க. உங்க பொருள்கள் மேல நீங்க கவனமா இருங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா நல்ல வரையில போல சில திருடர்கள் கூட்டத்தில் இருப்பாங்க. எப்படி? நல்ல மாதிரியே முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவன் தான் பார்த்து ஆட்டை போட்டுப்பாங்க. அட்டி உரிச்சு எடுத்துருவாங்க. பாத்துக்க, திருடர்களோட திலகங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னது? நீங்க இப்ப கஷ்டப்பட்டு திருடுறது எல்லாம் தங்க நகை இல்ல, எல்லாம் மீசோலையும் பிளிப்கார்ட்லயும் ஆர்டர் போட்டு வாங்கின கவரிங் நகைகள். அன்னைக்கெல்லாம் கவரிங் நகை ஒருத்தர் திருட்டு கட்டி வச்சு உரின்னு உரிச்சுட்டாங்க.
தங்க நகை நினைச்சு திருடிட்டாயா அதுக்கப்புறம் 250 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வாங்கினாங்க அது அதனால தங்கம்னு எதையும் நம்பிடாதீங்க இப்ப வர்றதெல்லாம் ஏன் சொல்றானே என் வண்டியே காணாம போச்சு என் வண்டியில இருந்த பெட்ரோல் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க எப்படி ஆனா நாடகம் முடிச்சுட்டு இந்த மாதிரி சீன் முடிச்சு ஒண்ணு கடிக்க போறேன் பின்னாடி முதல் சீன் முடிஞ்ச உடனே ஒருத்தன் டிவி உள்ள பக்கத்துல இன்னும் ஒண்ணு கடிச்சிட்டு இருந்தேன் என்னடா மூத்தரம் பெட்ரோல் வாட வருதுன்னு பாக்குறேன் பெட்ரோல் வாட வருதா கரெக்டா அந்த டீப்பை பிடிங்கிட்டாயா டீப்பை பிடிங்கி அடியில 2 லிட்டர் கேன் வச்சிருக்கேன் அதுல ஒண்ணு கடிக்கிற மாதிரியே பெட்ரோலை பிடிச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க நான் பாத்துட்டேன் கண்டுக்காத போனேன் நீ இந்த மேடையில என்னென்ன பேசுறாங்க கண்டுக்கிறமா போய் அது சரி எதுக்கு எதை சொல்றான் பாரு அவன் எங்க ஊத்துறான் பாரு சைட்ல எங்க ஊத்துறான் நம்மள கண்டுக்காத போன்னு அவன் வேற ஒருத்த வண்டியில ஆட்டையை போட்டுனாலும் பரவாயில்ல வேற ஏன் வண்டியில ஆட்டையை போட்டுக்கிட்டு அப்புறம் என்னாச்சு அவனை போன அந்த வண்டியை வாங்குற பெட்ரோல் பொருட்களை நான் பண்ற பாடு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு எத்தனை பேர் திரும்ப சமாளிக்கிறேன் சமாளிச்சு ஊருக்காரங்களை சமாளிச்சு மைச்சல் சமாளிச்சு பக்கமலத்தை சமாளிச்சு காய்ச்சி சமாளிச்சு ரொம்ப சிரமம் அண்ணே மத்த வேலை இல்லைண்ணே நாடகத்துல என்ட்ரன்ஸ்ல வர்றோம்ல நம்மளுக்கு தான் பெரிய கஷ்டமே வீடியோ கவரேஜ் அன்பு தம்பி சிவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அதை வேற சொல்ல மாட்டேன் நல்லா வீடியோ எடுப்பாப்புல அருமையான வீடியோ கவரேஜ் ஏன் கல்யாணத்துக்கு ஒருத்தன் எடுத்தான் பாரு யாரு கல்யாண நிகழ்ச்சி ஃபுல்லா ஆடுறானே சரி தாலியை கட்டிட்டு முதலாவது ரூமுக்குள்ள போய் அஞ்சு கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் எதுக்கு பாது நான் கல்யாண நிகழ்ச்சி ஃபுல்லா எடுக்க சொன்னேன்ல ஆமா அதனால அவங்க மொத்தமா செட் பண்ணி எடுத்து யூடியூப்ல விடுறேன் நல்ல வேலை பார்த்துட்டேன் நீ எதுல விட்டாலும் சரி எங்களை விட்டா அதை நல்லா இருப்பேன் பார்த்துட்டேன் இல்லாட்டி போச்சு நம்ம போயிருக்கோம் ஆமா இந்த காலம் நல்ல காலம் இல்லை கலியுக காலம் நல்லதே செய்ய போனாலும் நம்மளுக்கு கெட்டதாத்தான் வந்த அமையன் அதனால நல்லது செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் மட்டும் நம்பிடாதீங்க ஒரு பெரிய பணக்காரன் ஒரு நாய் ஒரு கழுதையை வாங்கி வந்தாடா சரி நாயை வந்து பொதி சுமக்கிற நாயை வந்து வீட்டை பாதுகாக்க கழுதை வந்து பொதி சுமக்கிறதுக்காண்டி சரி பெரிய பில்டிங் பெரிய அரண்மனை 1 மணிக்கு என்ன ஆகுங்க ஒரே புழுக்கமா இருக்கவும் பேன் காத்து வேகவும் வெளியில கட்டில போட்டு ஹாயா படுத்து கிடந்திருக்கேன் சரி 1 மணிக்கு திருட வீட்டுக்குள்ள போந்து நகையெல்லாம் திருடிக்கிட்டு இருந்திருக்கேன் நாயோட வேலை என்ன குலைக்கணும் வீட்டை பாதுகாக்கணும்ல தலையை தூக்கி பார்க்க படுக்க இப்படி இருந்திருக்கு கழுதை பார்த்திருக்கு நம்ம 2 பேர்த்தையும் வாங்கிட்டு வந்தானே இந்த நாயோட வேலை என்ன நேரம் பாதுகாக்கிறதுல கத்த வேண்டியதுல திருடிக்கிட்டு இருக்கானு நினைச்சுக்கிட்டு இந்த நாய் தான் கத்தல நம்மளாச்சும் நம்ம முதலாளியை காப்பாற்றுவோம் சொல்லி 1 மணிக்கு இந்த கழுதை கத்திருக்கு கத்திருக்கு கழுதை கத்துனதை கேட்ட உடனே திருட வந்து நகையெல்லாம் போட்டுவிட்டு அவன் ஓடி போயிட்டேன் 1 மணிக்கு எந்திரிச்சு பார்த்திருக்கேன் முதலாளி கழுதை கத்திக்கிட்டே இருந்திருக்கு நேரா கழுதை கிட்ட போயிருக்கேன் கழுதை கிட்ட போய் ஓங்கி விட்டு இருக்காம ஓங்கி ஒரே மணி எத்தனை 1 மணிக்கு நீ பாட்டுக்கு ஓன்னு கத்திக்கிட்டு இருந்திருக்க கூட இந்த நாயை வாங்கிட்டு வந்தேன் அந்த நாய் எவ்வளவு பேசாம அமைதியா இருக்கு 1 மணிக்கு நீ என்ன ஓன்னு கத்திக்கிட்டு இருக்க அப்பன்னு விட்டால அடி கழுதைய அப்பதான் அந்த கழுதை நினைச்சு பார்த்திருக்கு என்னன்னு யார் யாரு எந்தெந்த வேலைக்கு வந்தோமோ அவங்க அந்தந்த வேலையை பார்த்திருந்தா இந்த உடல் நம்மளுக்கு விழுந்திருக்குமா நம்ம வேலை என்ன பொதி சுமக்கிற வேலை மூடிக்கிட்டு அந்த வேலையை பார்த்திருந்தோம்னா இந்த உடல் நம்மளுக்கு திருடாட்டி அதனால இந்த காலகட்டம் அப்படிதான் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மூடிக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு யார் யாரும் எத்தனை மணிக்கு விட சொல்றாங்க அவங்கள விட்டுவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் ரொம்ப அதிக பிரச்சனை நம்ம பண்ண கழுதைக்கு விழுந்த உதவி நம்மளுக்கு விழுந்துடும் அதனால டக்கு டக்குன்னு எல்லாரையும் விட்டுருவோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு தொண்டை சரியில்லைங்க வேற ஒன்றும் இல்லை நல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி நல்லா பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு சில ஊர்ல நல்ல ஒளிபெருக்கி எங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு அருமை அப்பா இப்பதானே சொன்னேன் கழுதை பார்க்கிற வேலையை நீ பார்க்கறியா இல்லை நான் பார்க்கலாம் உனக்கு அடிதான் அந்த கதையே சொல்றது ஆமா நான் எடுத்துக்காட்டா எல்லாத்தையும் சொல்லிடுறது யார் யாரும் எத்தனை மணிக்கு விடணுமோ விட்டுருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ கையை அடிக்கிறது நீ கழுதையா இல்லை நாயா இந்த கதையில முறைப்படி வருவோம் நாய் வேலையை நீ பார்க்கறதா கழுதை வேலையை நான் பார்க்கிறேன் இல்ல கழுதை வேலையை நீ பார்க்கறதா நாய் வேலையை நான் பார்க்கிறேன்
மொத்தம் ஏதோ ஒரு வேலையை பார்த்தா சரி. ஏதாவது வேலையை பார்த்துருவோம். அதனால அமைதியாக இருக்குமாறு 2-3 வருஷம் ஆகுது இந்த மாதிரிலாம் கூட்டத்தை பார்த்து ஆமா. நாங்கள் திருப்தியா தொழில் பண்ணலாம்னு வந்தோம். 3 மணிக்கெல்லாம் 3:30க்கெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. காலையில பொந்தையம் இருக்கு அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு 9 மணிக்கு ஆரம்பிச்சது. 10 மணி நேரம், அரை மணி நேரம் தான் ஆகுது. நான் வந்து நோட்டீஸ் படிச்சு மைக் செட் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு டக்கு டக்குன்னு 2-3 காமெடி வேற சொல்லி நேரம் உள்ள போயிருப்பேன். அந்த பிள்ளை கிளம்பி இருந்துச்சுன்னா கீழே உட்காந்து நீ சொல்ற வேலை வச்சுக்கூடாது, எனக்கு தெரியும் யார் எத்தனை மணிக்கு விடணும்னு. அமைதியா இருந்துட்டு அவ்வளவுதான், டீசெண்டா சொல்லிருக்கேன் அவ்வளவுதான். அங்கே இடி முழங்குது அற்புதமே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் வெளியே மாதிரி அமைதியாக